சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியும் உரிம கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி உயர்வு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னையில் சிறிய கடைகளில் இருந்த உரிம கட்டணம் எந்தவொரு ஆலோசனையும் இல்லாமல் 35% உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் அரசுக்கு நிதி இல்லை என்பதால் வியாபாரிகள் தலையில் சுமத்துவதால் என கேள்வி எழுப்பினார். ஒரு சாதாரணமாக தொழில் வரி வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1250 ரூபா போடுறாங்க. ஒரு சின்ன கடைக்கு 500 ரூபாய் லைசன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 3000 ரூபாய் ஒரு கடைக்கு வருது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் ஆயிரும். எப்படி ஒரு சின்ன கடைக்காரன் கட்டுவான்? அது ஒரு தார்மீக சிந்தனை கூட இல்லாமல் அதுக்கப்புறம் போய் வெரைட்டி வியாபாரியை போய் வரி வசூல்ன்ற பேரில் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இது வந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு மூடு விழா நடத்தணுன்ற நோக்கத்தில் அரசு செயல்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, ஏன்னா எவ்வளோ கட்ட முடியும்? இப்போ கரண்ட் பில் ஏறிடுச்சு, வாடகை சொத்து வரி வந்தோடனே வாடகை ஏற்றிட்டாங்க. சரியா, எல்லா கார்பரேட் வந்தோடனே அவன் நிறைய வாடகை கொடுத்துட்டா நம்மளால் அப்படி கொடுக்க முடியாது. அடுத்து ஒன்றுனா தான் எங்கே போவான்? அதுக்கு நம்ம வேலைக்கே போயிடும்னு சொல்லிட்டு தானே போவான். ஆனால் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை தொடர்ந்து வணிகர்களோட உரிமைக்காக தொடர்ந்து குரல் எழுப்போம்.